ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஆண்ட்ராய்ட் மொபைல் ரூட்டிங் அப்படின்னா என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். நீங்கள் நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருக்கீங்க, உங்கள் மொபைலை ரூட் பண்ணணும் அப்படின்ட்டு. அப்படின்னா என்ன அப்படின்றத ஆக்சுவலாக நிறையா பேத்துக்கு என்னன்னு தெரில. ஸோ அதோட எக்ஸ்ப்ளனேஷன் என்ன அப்படின்றத பற்றி இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆக்சுவலி ரூட்டிங் என்ன பண்ணுன்னா, ஸ்மார்ட் ஃபோன், டேப்லெட், அப்புறம் இன்னும் மற்ற டிவைசஸ் அதிலெல்லாம் ஆண்ட்ராய்டு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ரன் ஆகிட்டு இருந்துச்சுன்னா, இந்த மாதிரி ஆண்ட்ராய்டு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் எல்லாத்துலேயுமே 2 விதமான யூசர்ஸ் இருக்கும். ஒன்று வந்து நார்மல் யூசர், இன்னொன்று வந்து அட்மின் யூசர் அப்படின்னு 2 டைப்ஸ் ஆஃப் யூசர்ஸ் இருக்கும். இந்த ரூட்டிங் பண்ணுற மெத்தட் எதுலேருந்து வந்துச்சுன்னா, ஆக்சுவலாக லினக்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துலேருந்து வந்தது. இது யூஸ் பண்ணுறதுனால நம்மளுக்கு என்ன பெனிஃபிட்னா, நம்ம நார்மல் யூஸராக தான் நம்ம மொபைலில் நம்ம இப்போ யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அதாவது ஃபோன் மேனுஃபேக்சர்லேருந்து வரும்போதே நம்மளுக்கு நார்மல் யூஸராக தான் வந்திருக்கும். ஸோ ஜஸ்ட் அதை நம்ம அன்லாக் பண்ணிட்டு நம்ம மொபைலுக்கு அட்மினாக நம்ம மாறுறது தான் ரூட்டிங். இதுதான் ஜஸ்ட் இதோட பேசிக் ஃபஸ்ட்டு. ஸோ ஆக்சுவலாக இதோட இப்போ ரூட்டிங்னா என்னென்னா, நம்ம நார்மல் யூஸர்லேருந்து ஜஸ்ட்டு அட்மினாக மாற போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப் தான் ரூட்டிங். இப்போ ரூட் பண்ணுறனால என்னென்ன அட்வான்டேஜஸ், என்னென்ன யூசஸ், ஏன் நம்ம ரூட் பண்ணுறோம், எந்த மாதிரி மெத்தட்ஸ்லாம் ரூட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம். ரூட் பண்ணுறனால கொஞ்சம் நிறையா பெனிஃபிட்ஸ் இருக்குது, கொஞ்சம் டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது. இதோட டிஸ்அட்வான்டேஜஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சம்டைம்ஸ் ரூட் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் மொபைலில் இருக்க எல்லா செட்டிங்ஸும் அன்லாக் ஆயிரும். ஸோ உங்கள் மொபைலில் இன்ஸ்டால் பண்ணியிருக்க ஓஎஸ் செட்டிங்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் எடிட் பண்ணலாம், மாடிஃபை பண்ணலாம். ஸோ நீங்கள் ஏதாச்சும் தெரியாமல் உள்ளே போய் நோண்டிட்டீங்க, உங்கள் சாஃப்ட்வேர் கோடெல்லாம் டெலீட் பண்ணிட்டீங்க, இல்லை மாடிஃபை பண்ணிட்டீங்க, எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் ஆண்ட்ராய்டு ஓஎஸ் வந்து கரப்ட் ஆயிரும். ஸோ நீங்கள் வந்து கடையில் கொடுத்து நியூ ஓஎஸ் தான் போடணும். ஸோ ரூட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் தெரியாத ஃபீச்சர்ஸ்குள்ளே போகக்கூடாது. போகிறதுக்கு முன்னாடி அதை நல்லா பார்த்துக்கோங்க. இது வந்து 1-2 டிஸ்அட்வான்டேஜஸ். ஸோ ப்ளஸ் இப்போ ரூட் பண்ணிட்டோம், இதனால் என்னென்ன யூஸ், எப்படிலாம் ரூட் பண்ணலாம் அப்படின்றத இப்போ பார்க்க போகிறோம். ரூட் பண்ணிட்டா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா, மெயினாக இன்பில்ட்டாக இருக்க சிஸ்டம் ஆப்ஸை டிசேபிள் பண்ணிக்கலாம், இன்பில்ட்டாக இருக்க கமெண்ட்ஸை மாற்றிக்கலாம், ப்ளஸ் ப்ரீ இன்ஸ்டால்டு ஆப்ஸ், அப்புறம் லோ லெவல் அக்சஸ் இருக்க ஆப்பை நீங்கள் பூஸ்ட் பண்ணலாம். ப்ளஸ் இன்னும் என்னென்னா, நீங்கள் ஓஎஸ் நீங்கள் சேஞ்ச் பண்ணலாம். இப்போ நீங்கள் ஆண்ட்ராய்டு லாலிபாப்பில் இருக்கீங்க, மாஸ்மெல்ல போகணுன்னா ஜஸ்ட் நீங்கள் மாற்றிக்கலாம். இல்லைனா ஓல்டு வெர்ஷன் கிட்கேட் யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா நியூ ஓஎஸ் நீங்களாகவே மாற்றலாம். ப்ளஸ் சாஃப்ட்வேரை நீங்கள் சேஞ்ச் பண்ணலாம். ப்ளஸ் பூட் லோடர் அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ்லாம் அன்லாக் பண்ணலாம். ப்ளஸ் நீங்கள் ஆண்ட்ராய்டு மொபைலையே நீங்கள் புதுசாக ஆட் பண்ணிக்கலாம், உங்களோட ஃபீச்சர்ஸை எடிட் பண்ணிக்கலாம், சிஸ்டம் ஃபைல்ஸை ஃபுல்லாக நீங்கள் டெலீட் பண்ணிக்கலாம். ப்ளஸ் இன்னும் நிறைய அட்வான்டேஜஸ்லாம் இருக்குது. நியூ சப்போர்ட்டட் தீம்ஸ்னால் நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற தீம்ஸ் இல்லை, யூஐ யூசர் இன்டர்ஃபேஸ் தீமையே நீங்கள் மாற்றலாம். விர்ச்சுவலாக நீங்கள் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை வச்சுக்கலாம். ப்ளஸ் மொபைல் ஆன் ஆகும்போது லோகோ வரும், அந்த லோகோ இப்போ கம்பெனி லோகோ வரும். இப்போ சாம்சங் அந்த மாதிரி கம்பெனி லோகோஸ் வரும், அதை நீங்கள் சேஞ்ச் பண்ணலாம். ப்ளஸ் இன்னும் எக்ஸ்ட்ரா நிறையா பண்ணலாம். பட் நீங்கள் ரூட் பண்ணால் இன்னொரு டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா, உங்கள் மொபைலுக்கு இருக்க வாரண்ட்டி போயிடும். ஸோ ஜஸ்ட் நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ரூட் பண்ணி ஏதாச்சும் நீங்கள் தப்பு பண்ணிட்டீங்கன்னா உங்கள் மொபைலோட வாரண்ட்டி போயிடும். இப்போ ரூட்டிங்கோட சம் பெனிஃபிட்ஸ் நான் சொல்கிறேன். ஃபுல் கண்ட்ரோல் ஓவர் ஆண்ட்ராய்டு. நம்ம மொபைலுக்கோட மொத்த கண்ட்ரோலும் நம்ம எடுத்துக்கலாம். அது கரெக்டாக உங்களுக்கு யூஸ் பண்ண தெரிஞ்சுன்னா, தெரிலனா நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம். ப்ளஸ் பேக்கப் அண்ட் ரீஸ்டோர் த ஹோல் சிஸ்டம். அதாவது நம்ம மொத்த சிஸ்டத்தையுமே இதில் பேக்கப் பண்ணி ரீஸ்டோர் பண்ணலாம். நம்ம நார்மலாக என்ன பண்ணுவோம்னா, காண்டாக்ட் மெசேஜ் அந்த மாதிரி தான் பண்ணுவோம். பட் நீங்கள் ரூட் பண்ணிட்டீங்கன்னா என்ன பண்ணலான்னா, மொத்த சிஸ்டமே அப்படியே நீங்கள் இப்போ யூஸ் பண்ணுற மாதிரியே ஜெராக்ஸ் அப்படியே நீங்கள் பண்ணலாம். ஸோ அது ஒரு ஹெல்ப். ப்ளஸ் வந்து நிறையா இன்டர்னல் மெமரியை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணலாம். அப்படியே எக்ஸ்ட்ரா ரொம்ப இன்டர்னல் மெமரி இன்க்ரீஸ் பண்ணலாம் நீங்கள் ரூட் பண்ணிட்டா. இது ஒரு ப்ளஸ் ஸ்பெஷல் அப்ளிகேஷன்ஸ் இருக்குது ரூட்டட் மொபைல்ஸ்காண்டியே, அதை நீங்கள் யூஸ் பண்ணலாம். அடுத்து வந்து கஸ்டம் ரோம்ஸ் இன்ஸ்டால் பண்ணலாம். ரோம்னா என்னென்னா, அது வந்து ஒரு கஸ்டமைஸ்டு பார்ட் ஆஃப் தி ஓஎஸ். அதை நீங்கள் அப்படியே சேஞ்ச் பண்ணிக்கலாம், ப்ளஸ் அப்டேட் பண்ணிக்கலாம். ஏன்னா உங்கள் மொபைலுக்கு சப்போர்ட் ஆகிற நியூ வெர்ஷன்ஸை அப்டேட் பண்ணுறதுக்கு இந்த ரூட்டிங் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ளஸ் இன்னும் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் ஜஸ்ட் உங்கள் இன்டர்நெட் கனெக்ஷன் ஆன் பண்ணிட்டு ஜஸ்ட்டு ப்ளே ஸ்டோர் போயிட்டு நீங்கள் வந்து சர்ச்சில் ரூட் ஆப்ஸ் அப்படின்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணாலே உங்களுக்கு வெரைட்டி ஆஃப் ஆப்ஸ் வரும். அதை வச்சு நீங்கள் ஜஸ்ட்டு ட்ரை பண்ணி பார்த்திக்கலாம். இதில் வந்து ஜஸ்ட்டு ரூட் செக்கர் அப்படின்ற ஒரு ஆப் இருக்குது. இது வந்து எதுக்கு யூஸ் ஆகும்னா, ஜஸ்ட்டு உங்கள் மொபைல் ரூட் ஆயிருக்கா இல்லையான்ற செக் பண்ண யூஸ் ஆகும். நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் உங்கள் மொபைல் ரூட் ஆயிருக்கா இல்லையான்ட்டு.
உங்கள் மொபைலை நீங்கள் ரூட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கு சில வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோஸோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதில் போய் நீங்கள் எப்படி ரூட் பண்ணலான்னு பார்த்துக்கலாம். ஸோ ரூட்டிங் வந்து ஹெல்ப்ஃபுல்லான ப்ராசஸ். நம்ம மொபைலை அன்லாக் பண்ணுறதுக்காண்டி யூஸ் பண்ணுறது. இப்போ இந்த ஆப் ஓப்பன் பண்ணிட்டேன்னா ஜஸ்ட்டு வெரிஃபை ரூட் கொடுக்குறேன். நீங்கள் ஜஸ்ட் பார்த்துக்கலாம் உங்கள் மொபைல் ரூட் ஆயிருக்கா இல்லையான்ட்டு. ரூட் ஆயிருந்தால் இந்த இது காமிச்சிரும். கங்க்ராச்சுலேஷன், ரூட் அக்சஸ் இஸ் ப்ராப்பர்லி இன்ஸ்டால்ட் ஆன் திஸ் டிவைஸ். சம்டைம்ஸ் உங்களுக்கு ரூட் ஆகலைன்னா நீங்கள் ஜஸ்ட்டு நியூ மெத்தட்ஸ் டைப் பண்ணுங்கள். ரூட்டிங் இப்போ ஓரளவுக்கு சின்ன பேசிக் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.